நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த நாளில் உங்களை இந்த இதன் மூலம் சந்திப்பது என்பது தேவன் கொடுத்த கிருபை. உலகில் ஏமாற்றுகிறவர்களும் இருப்பார்கள், ஏமாறுகிறவர்களும் இருப்பார்கள். அதுபோலத்தான் நம்முடைய காலம் எப்பேற்பட்ட காலம், முந்தைய காலம் எப்படி, இப்போது இருக்கிற காலம் எப்படி என்று நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு ஊர் பெரிய பணக்காரர் ஒருவர் இருந்தார். நிறைய நிலம் இருந்தது. என்னடா பண்ணுவது, ஏது பண்ணுவது என்று யோசனை பண்ணியிருக்கும்போது அவர் மனதில் ஒரு ஐடியா வந்தது, ஒரு யோசனை வந்தது. நிறைய குட்டைகளை தோண்டி அதில் நீர் பாய்ச்சி மீன்களை வளர்த்தினார். மீன்கள் வளர்ந்து அந்த மீன் விற்று அவர் பெரிய பணக்காரராகிவிட்டார். ஆனால் சிறிது நாட்களில் மீன்கள் குறைய ஆரம்பிக்க தொடங்கியது. எங்கடா மீன் காணாமல் போகுது, யாரோ திருடிட்டு போகிறாங்க போடுங்க எண்ணம் கொண்டு இந்த மீன் யார் திருடிட்டு போகிறாங்கிற கவனிக்கிறதுக்கு 2 பேர்த்த வச்சார். அப்படி ஒரு நாள் 2 பேர் இந்த குளத்தை சுற்றி வரும்போது மீன் பிடிக்கிற கல்வன் திருடன் மீன் பிடித்த இந்த 2 பேர்த்த பார்த்தோன்னா ஓடிறாங்க. எங்கேயும் ஓடுறதுக்கு வழி இல்லை. அவங்க தேடிகிட்டே இருக்கிறாங்க. கடைசியில் பார்த்தார், இவங்க தப்பிக்கிற வழியெல்லாம் இருக்காதுனால் உடம்பு பூரா அங்கே இருக்கிற மண் சேரெல்லாம் எடுத்து பூசிட்டு ஒரு மாத்திரையில் போய் முனிவர் மாதிரி உட்காந்துட்டான், சாமியார் மாதிரி உட்கார்ந்த முன்னே அவர்கிட்டயே போய் இவங்க கேட்குறாங்க, சுவாமி இந்த பக்கம் யாராவது போனாங்களா சுவாமி அப்படின்னு கேட்கும்போது அவர் வாயை திறக்காமல் கையை மேலே நீட்டுகிறார். இது மௌன சாமியார் போல் இருக்குன்னு சொன்ன உடனே இது அந்த ஊர் பூரா பரவி எல்லாரும் அந்த சாமியாருக்கு காசு காணிக்கையெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, சாப்பாடு. அப்போ சாமியார் நினச்சி இது நல்ல தொழிலாக இருக்கே, கஷ்டப்பட்டு மீன் பிடிக்கிறத விட இப்போ உட்கார்ந்த இடத்துல பணம் வருது, சாப்பாடு வருது என்று எண்ணி வாழத் தொடங்கியவன் எத்தனை நாளைக்கு வாழ்ந்திருக்க முடியும் நினைத்து பாருங்கள். ஆனால் உண்மை எப்பாவது வெளுத்துவிடும். அதுபோல் தாவீது ராஜா கடவுளுக்கு பயந்தவன், ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனை ராஜாவாக்கினார் ஆண்டவர். அப்படி ஒரு கால் எதிரிகளிடமிருந்து ஆண்டவருடைய பல்லக்கை திருப்பி வந்து அரண்மனை வழியாக கொண்டு வரும் பொழுது அவருக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. தன்னுடைய உடைகளை களைந்து அந்த பல்லக்குக்கு முன்பாக ஆடத் தொடங்கினான். இதை பார்த்து கொண்டிருந்த அவருடைய மனைவி ராணி மீகாள் யார் என்றால் சவுலுடைய மகள். அவள் பார்த்து தாவீதை நோக்கி கடுமையான சொற்களால், நீ ஒரு ராஜா இப்படி நடு ரோட்டில் இப்படி ஆடலாமா என்று சொன்னபோது அவன் சொன்னான், நான் ராஜாவானதே இந்த பல்லக்கில் இருக்கிற ஆண்டவருடைய கிருபையால் தானே, அது உனக்கு தெரியாமல் வேலைப்பார் என்று சொல்லிவிட்டான். ஆனால் இவளுக்கு கோபம் வந்து விட்டது. ஆனால் இதை பார்த்து கொண்டிருந்த ஆண்டவர் அவருடைய கர்ப்பத்தையே அழித்து விட்டார். இதுதான் பேசும்போது ஒருத்தரை குறை கூறும்போது கரெக்டாக புரிந்து கொண்டு குறை கூற வேண்டும். தனியாக குறை என்றால் தனியாக கூப்பிட்டு கண்டிப்பது வேறு, ஓப்பனாக மற்றவர்கள் முன்னால் அவனை வெக்கி தலைகுனி வைப்பது வேறு. நாம் எப்படி இருக்கிறோம்? இந்த கதையெல்லாம் நடந்து முடிந்தது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போமா?